நீங்க உங்க குழந்தைங்களோட பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல படத்த சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம். நான் ஆனந்த். 2017ல ஹிந்தியில ரிலீஸ் ஆன படம் தான் ஸ்னைஃப். இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்டின்னா, சன்னிங்கிற ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு, அவனுக்கு இந்த ஸ்மெல்லிங் சென்ஸே கிடையாது. அவன் மூக்குனால அவனால எந்த வாசனையுமே மோந்து பார்க்க முடியல. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற இந்த சன்னிய வந்து, அவனோட ஸ்கூல்லயும் சரி, அவனோட வீட்லயும் சரி, ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா அவனை வந்து கலாய்க்கிறாங்க, பரிதாபப்படுறாங்க. இதுக்கு நிறைய ஆஸ்பத்திரியில வந்து அவனை வீட்ல இருந்து கூட்டு போய் காட்டுறாங்க. மூக்கு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வாசனையை மோந்து பார்க்கலன்னா நம்ம குடும்பத்துல யாருக்குமே அப்படி கிடையாதுன்னு சொல்லி அவனை ரொம்ப ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி அவனை போர்ட்ரேட் பண்ணி ஒரு கட்டத்துல அவன் எந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுறான் அப்படின்னா, உண்மையாவே இது நமக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை போல. இந்த இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம லைஃப் லாங் டிராவல் பண்ண முடியாது, சர்வே பண்ண முடியாதோங்கிற மாதிரி அவனை ஃபீல் பண்ண வச்சிடுறாங்க. ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து ரொம்ப அசால்ட்டா அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. இதை வந்து அவன் ஓவர் கம் பண்ணானா பண்ணலையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்னைஃப். குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு சொன்னோம்ல, நீங்க குழந்தைகளுக்கான படம் அப்படிங்கிறப்ப படத்துல எந்த விதமான லவ் சீனோ ரொமான்ஸோ ஒரு குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதே மாதிரி நம்மள மாதிரி பெரிய ஆட்களுமே படத்தை தாராளமா பார்க்கலாம். படம் ஒரு நீட்டான ஒரு ரொம்ப அழகான ஒரு படமா இருக்கும். படத்துல மெசேஜ் நல்லா கன்வே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து ரொம்ப அதை 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 போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை வச்சு கலாய்க்க கூடாது. சின்ன பசங்க வந்து அவங்க அவங்க ஃப்ரெண்ட்லியா கலாய்ப்பாங்களா தெரியாதவங்களுக்கு. இது ஒரு பெரிய அவனுக்கு எந்த மாதிரி இதை வந்து ரொம்ப காயப்படுத்தும் அப்படிங்கிற தெரியாம பசங்களுக்குள்ள ஒரு கலாய்ப்பாங்கள, அப்படி கலாய்க்க கூடாது. அதுவுமே அது இருந்தா இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ டைரக்டர் சொல்லியிருக்காரு. படத்துல சின்னதா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி படத்துல உள்ள ஒன்று இருக்கு. அது நிச்சயமா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பார்க்குறப்ப அது உங்களுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு மூடு டிராவல் ஆகுது. அது ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதான் ரொம்ப மெயினானது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த பையன் தான் படத்தோட ஹீரோவே. அந்த சன்னிங்கிற சின்ன பையன் தான் படத்தோட ஹீரோ. அவன் சின்ன சின்ன டிடெக்டிவா சில விஷயங்கள் பண்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கட்டத்துல இது எனக்கு ஓவர் டோஸ் மாதிரி எனக்கு ஒரு இடத்துல ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிற சின்ன பசங்க அவங்கள பாக்குறப்போ ஒரு 7த்தோ 8த்தோ அந்த மாதிரி இருக்க சின்ன பசங்க வந்து கம்ப்யூட்டர்ல கோடிங் போடுறாங்க. நான் காலேஜ் படிக்கிற அந்த சி ப்ரோகிராமிங் டைம்லயே எனக்கு இப்போ வரைக்குமே ஆஸ் இன்க்ளூடு stdio டாட் கட்சையும் கோனியோ டாட் கட்சையும் அடுத்து எனக்கு என்ன போடணும்னு தெரியாது. இன்ட்டு மைன் போடணுமா வாய்டு மைன் போடணுமான்னு எனக்கு தெரியாது. அந்த அளவு சீல நான் ரொம்ப ஒரு வீக்கான ஆளு. அவங்க அசால்ட்டா ஸ்லாஷ் போட்டு டபுள் கோலன் சிங்கிள் கோலன் சொல்லி என்னமோ கோடிங்லாம் போடுறாங்க. அது பாக்குறப்ப ஏய் அவ்வளவா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இருந்தால் வாழ்த்துக்கள். அந்த அளவுலாம் இப்போ ஒரு 8th படிக்கிற பையன் வந்து ஓனா ப்ரோக்ராம் போடுறான்னா சூப்பர், வாழ்த்துக்கள் தம்பி, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இது எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கிற டைம்லயே நம்ம சில வந்து அரியர் வச்சு சிக்கு பல பல்ட்டிகள் அடிச்சு தான் சியை கிளியர் பண்ணோம். அப்படிங்கிறப்ப 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து சி ப்ரோகிராமிங் வந்து சர்வசாதாரணமா போடுறான் அப்படின்னா சூப்பர் தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. படம் சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். ஃபேமிலியோட படத்தை பார்க்கலாம். எந்த விதமான பயமும் உங்களுக்கு வேணாம். படத்துல ஏதாவது தவறான சீன் லைட்டா ஓட்டி விடுவோம்ல, கொஞ்சம் லைட்டா ஓட்டி விடுறது, ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த சீன் லைட்டா ஓட்டி விடுறது, இல்ல அப்படியே அப்படியே அந்த சீனை ஸ்கிப் பண்றது பண்ணுவோம்ல, அது 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 எதுக்குமே உங்களுக்கு அவசியம் வராது. நீங்க தைரியமா உங்க குழந்தைங்க அந்த படத்தை போட்டு வச்சு உட்கார வச்சு பார்க்க வைக்கலாம். அவங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். ரொம்ப ஒரு அழகான படம். தாராளமா இந்த படத்தை நீங்க பாருங்க. படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேமை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனை நான் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.